Hello students, this is Pavitra. Welcome back to my YouTube channel Chemistry with Pavi. So in this video we are going to talk about an important questions. Okay, so in the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா important questions applied chemistry 2 for mechanical engineering department. So அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். இதுல வந்து full and full நம்ம வந்து important questions totally they have 6 units, you know. So முன்னாடி தெரிஞ்சிருக்கும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டோட்டலாக வந்து 6 யூனிட்ஸ் வந்து இருக்கும். அப்ளைட் கெமிஸ்ட்ரி 2 வந்து டோட்டலி 6 யூனிட்ஸ் இட்ஸ் கண்டைன்ட். ஓகே, ஸோ அதை பற்றி தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஓகே, வித்தவுட் ஃபர்தர் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரீசெண்ட் டேஸில் எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுங்க மேம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுங்க மேம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளைட் கெமிஸ்ட்ரி 2ல ஃபர்ஸ்ட் யூனிட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ். ஓகே, யூனிட் 1 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ் தான். ஓகேவா, ஸோ இதில் பார்ட் பி கொஷின்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, இந்த தடவை கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி வந்திருக்கு. ஓகேவா, பார்ட் ஏ வந்து 1 மார்க் கொஷின்ஸ், பார்ட் பி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின்ஸ், பார்ட் சி வந்து 12 மார்க் கொஷின்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து 1 மார்க் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் MCQ அப்படின்னு டைப் பண்ணுங்க. எவ்வளோ நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் 1 மார்க்கும் அப்லோட் பண்றேன். ஓகேவா, இப்போ நம்ம பார்க்க போறது பார்ட் பி கொஷின்ஸ். யூனிட் 1ல ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ்ல பார்ட் பி கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் ஆர் ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். ஓகே, இதுல இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இதுல இருக்கிறது மட்டும் தான் எக்ஸாம்ல கேட்பாங்களா மேம் அப்படின்னா அதுக்கான அஷூரன்ஸ் வந்து we cannot give. ஓகே, ஐ கான்ட் கிவ் டு யூ. ஓகே, என்னால் வந்து அதுக்கான அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஓகேவா, பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வேணாலும் என்னால் கொடுக்க முடியுமே தவிர்த்து இந்த கொஷின்ஸ் மட்டும் தான் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்றது கிடையாது. ஓகேவா, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, இந்த யூனிட்ல இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் டோட்டல் யூனிட்ஸ் நம்மளால் கவர் பண்ண முடியலனாலும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கவர் பண்ணிவிட்டு நம்ம அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் தென் செகண்ட் கொஷின்ஸ் வாட் ஆர் ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, வாட் ஆர் ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, வாட் ஆர் கோட்டிங்ஸ். ஓகே, வாட் ஆர் கோட்டிங்ஸ். ஓகே, தென் ஃபோர்த் ஒன் மென்ஷன் எனி 2 applications of smart coatings. Okay, mention any 2 applications of smart coatings. Okay, and then how are smart coatings classified. Okay, how are smart coatings classified. Fifth questions. Okay, sixth one write notes on extrinsic mechanisms of smart coatings. Write notes on extrinsic mechanisms of smart coatings. Okay, and then seventh question what are sustainable energy materials. What are sustainable energy materials. Okay, and then eighth question what are advantage of sustainable energy materials. What are the advantages of sustainable energy materials. Okay, so இதில் இருக்கிற இந்த 8 questions தான் important questions நான் கொடுத்துருக்கிறது. அது பார்ட் பியில் வரும். ஓகே, பார்ட் சி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட். ஓகே, பார்ட் சி கொஷின்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மார்க் கொஷின்ஸ். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்டு. ஓகே, எக்ஸ்பிளைன் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்டு. ஓகே, செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ். எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ், செகண்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ், தேர்ட் ஒன் ஸ்மார்ட் கோட்டிங்ஸ்னா என்ன அதனுடைய டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் ஸ்மார்ட் கோட்டிங்ஸ், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். ஓகே, ஃபோர்த் ஒன் எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் எனர்ஜி மெட்டீரியல்ஸ். எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் எனர்ஜி மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் சி கொஷின்ஸ். ஓகே, இதுக்கான வீடியோஸ் வேணும், இதுக்கான நோட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இது நம்ம ஆல்ரெடி வீடியோவாகவும் போட்டிருக்கோம். இல்லை எங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து யூனிட் 1க்கான கொஷின்ஸ். ஓகே, யூனிட் 2 பார்த்துடலாமா? ஓகே, யூனிட் 2 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நேம் என்னது, யூனிட் 2 நேம் என்னது, ஃபியூல்ஸ். ஓகே, ஃபியூல்ஸ் தான் நம்மளுக்கு யூனிட் 2. ஓகேவா? அதில் பார்ட் பி கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் எனி 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூல். ஓகே, ரைட் எனி 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூல். Okay, first question. Second questions, what are renewable energy resources, give example. What are renewable energy resources, give example. Okay, third questions, give the merit of renewable energy resources. Give the merit of renewable energy resources. Okay, fourth question, define higher and lower calorific value. Define higher and lower calorific value. Fifth question, what are alternative fuels, mention its significance. What are alternative fuels, mention its significance. Okay, sixth question, mention any 4 disadvantages of alternative fuels. Mention any 4 disadvantages of alternative fuels. Seventh question, what are natural fuels, mention its composition and calorific values. What are natural fuels, mention its composition and calorific value. Okay, ஓகே, இது வந்து பார்ட் பி கொஷின்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே இங்கே பார்ட் சிக்கு பதில் பார்ட். ஓகே, இது செகண்ட் யூனிட்ல பார்ட் சி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் நோட்ஸ் ஆன் வேரியஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ரைட்ஸ் நோட்ஸ் ஆன் வேரியஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் என்னென்ன நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜி, ஜியோதர்மல் எனர்ஜி, ஓஷன் எனர்ஜி. அதில் ஓஷனில் வந்து டைடல் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஓகேவா? And then second questions, what are alternative fuels, explain it types. ஓகேவா? இதையும் பார்த்துக்கோங்க. explain the benefits of natural gas. ஓகே, நேச்சுரல் கேஸும் கேட்பாங்க. வேரியஸ் ஃபீல்டில் நேச்சுரல் கேஸுடைய பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றதையும் கேட்பாங்க. அண்ட் தென் இந்த ஃபியூல்ஸ் யூனிட்டில் பொறுத்த நம்மளுக்கு வந்து சம்மு பேஸ் பண்ணி கொஷின்ஸும் வருமானா சிலபஸில் இருக்குது. ஓகேவா? சம்மு பேஸ் பண்ணி சிலபஸில் கொஷின் கொடுத்துருக்காங்க, சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேவா? ஓகே, இது வந்து யூனிட் 2க்கான பார்ட் பி கொஷின் அண்ட் பார்ட் சி கொஷின்ஸ். யூனிட் 3 என்னது, அதனுடைய நேம் என்னது, காம்போசைட்ஸ். ஓகே, இந்த காம்போசைட்ஸ் யூனிட் சேம் ஃபார் சிவில் இன்ஜினியரிங் ஆல்சோ. ஓகேவா? சிவில் இன்ஜினியரிங்க்கும் இதே யூனிட் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்ட் பி கொஷின்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் என்னதுன்னா டிஃபைன் ஏ காம்போசைட். காம்போசைட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் கொஷின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா state about the requisite of composite material. State about the requisites of composite material. ஓகேவா? தேர்ட் கொஷின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை reinforcement. ஓகே, வாட் இஸ் மீன் பை reinforcement. ஓகேவா? ஃபோர்த்து கொஷின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட், ஃபோர்த்து கொஷின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா write about the uses of hybrid composites. Okay, write about the uses of hybrid composite. Fifth question, what are viscose, give example. What are viscose, give example. Sixth question, what are the constituents of composites. What are the constituents of composites. Seventh question, what is matrix phase. Eighth question, what is Cure reaction. Okay, what is Cure reaction. Ninth question, write some characteristics of fiber. Write some characteristics of fiber. Okay, 10th question, what are the characteristics of FRP. What are the characteristics of FRP. Okay,
And then 11th question, name any two applications of fiber reinforced laminates. Name any two applications of fiber reinforced laminates. 12th one, give two examples of hybrid composites. Give two examples of hybrid composites. Part C question, explain the types and characteristics of FRP. FRP வந்து first காம்போசைட்டுடைய ஃபர்ஸ்ட் டைப் வந்து எஃப்ஆர்பி. ஓகேவா, அதுதான் கேட்டிருக்காங்க. அதே 6 மார்க்காக கேட்பாங்க. எஃப்ஆர்பி மட்டும் தனியாக கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஃப்ஆர்பி. செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் மெட்டல் மேட்ரிக்ஸ் காம்போசைட். Third one, write notes on ceramic matrix composite, hybrid composites, and then explain the engineering applications of composites. Okay, இது வந்து important questions. Okay, third unitல. fourth unit நம்மளுக்கு தெரியும் lubricants. Okay, இதுல part B questions. First question, define the term lubricant and lubrication. Okay, second question, mention the functions of lubricant. Okay, third question, give two examples each for liquid, semi-solid and solid lubricants. Okay, fourth question, what are oiliness carries? Give example or define oiliness of a lubricant. How can this be improved? Okay, fifth question, what are viscosity index improves? Give example. What are viscosity index improves? Give example. Sixth one, define viscosity index. Seventh one, what should be the flash point of good lubricant? Eighth one, define the terms flash point and fire point. Ninth question, what are greases? How are they classified? 10th question, mention the differences between soda base and lime base greases. 11th question, what are solid lubricants? Mention their application. Okay, 12th question, explain the lubrication actions of graphite. 13th one, define cloud point and pour point of a lubricant. This is important questions. 14th one, why is graphite used as a lubricant whereas other allotropes of carbon are not? 15th one, define the term interface. Okay, இதில் part C, இந்த யூனிட்ல part C பார்த்தீங்கன்னா what are lubricants, discuss the different types of lubrication, give the structures of graphite and molybdenum disulfide, how do they function as solid lubricants, discuss the properties of lubricants, and then fourth one, what are greases, when they are used, give the preparations of lithium greases. This is very important questions. And then fifth one, explain the mechanisms of lubricant. Okay, these are important questions for unit 5, for unit 4. Okay, unit 5, name combustion, and then unit 5, in unit 5 part B questions is the first one, define combustion. Okay, second one, write the combustion reactions of carbon and hydrogen. Third one, what is knocking? Fourth one, define octane number. Fifth one, how to improve the octane number. Sixth one, what is leaded petrol? Seventh one, what are the safety risks of hydrogen combustion? In this unit, part C questions. In first one, with a neat diagram. With a neat diagram, explain the flue gas analysis. Second one, explain the principles of and applications of explain the principles and applications of combustion kinetics, explain the working of combustions of hydrogen in IC engine, write notes on octane number and anti-knocking agent. Okay, and then unit 6 to 1, adhesives.
Adhesives. In this unit, part B questions in first one, define an adhesive. Give two example. What are epoxy resin adhesive? What are adhesives and other trends? Write the limitations or disadvantages of adhesive bondings. Fifth one, mention the requisites of an adhesives. Sixth one, mention the various physical factors and chemical factors affecting adhesive action. Seventh one, give two examples each for natural and synthetic adhesives. Eighth one, name some thermosetting resin and thermoplastic resin. Ninth one, what are the raw material used in the manufacturing of epoxy adhesives? Okay, part C questions in first one, what are the different types of adhesive? Give example, write a note of polyurethanes. Okay, second one, what are adhesive? Explain the bonding process of adhesives. Third one, describe the properties that make epoxide as adhesives. What are the chemical factors that influences adhesives action? ஓகே ஸோ இதெல்லாம் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 6 யூனிட்ஸ்க்கான பார்ட் பி கொஷின்ஸ் அண்ட் பார்ட் சி கொஷின்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபார் அப்ளைட் கெமிஸ்ட்ரி 2. ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, ஓகே இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் கலர் ஆர்ட் போடுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் வேறு என்ன, ஓகே ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ டியர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.